Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னத்தில் புதனும் சுக்கிரனும். இதன் தலைப்பு. பொதுவாக இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் இயற்கை சுவர்கள் அப்படின்னு அறியப்படுகிறார்கள். இவங்க பொருள் அணியைச் சேர்ந்தவங்க, புதனும் சுக்கிரனும். கிரக வலிமைகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த புதனும் சுக்கிரன். கணவன் மனைவி கிரகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போதும் அதிக தூரம் விலகிச் செல்லாத ஒரு அமைப்பான அவங்க. புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அதிகபட்சம் 3 வீடுகள், ரொம்ப அபூர்வமாக சில இடங்களில் தான் 4 வீடுகள் தாண்டிப்பாங்க. அதுக்கு மேலே பிரிஞ்சு போக முடியாதவர்கள். சூரியனுக்கு இணைக்கோள்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்க லக்னத்தில் அமரும்போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத 12 லக்னங்களுக்குமே பார்க்கலாம். நார்மலாக இவர்கள் லக்னத்தில் அமர பெற்றவர்கள் நல்ல இளமை மாறாத தோற்றத்தில் இருப்பாங்க. வயோதிகத்தில் கூட சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாங்க. 40 வயசில் தான் இவங்களுக்கு 25-30 வயசு தோற்றமே வரும். 50 வயசுக்காரங்களாம் 35-40 வயசுன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு உடம்பையும் முகத்தையும் பளிச்சுன்னு வச்சுட்ருப்பான். ஒரு கூட்டத்தில் தனியாக தெரியும் தன்மை இவர்களுக்கு இருக்கும். கவர்ச்சிகரமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெகு ஜனங்களை வசீகரிக்கும் தன்மை இயற்கையாகவே இந்த 2 கிரகங்களுக்கும் உண்டு. லக்னத்தில் இவர்கள் இருக்கும்போது ஜாதகர் புன்னகை மாறா தோற்றம், இனிமையாக பேசுவது, கலகலப்பாக இருக்கிறது, தான் இருக்கும் இடத்தை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குறதுங்கிற மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. நிறைய கேலி கிண்டல் பேசக்கூடிய நபர்கள், நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த அமைப்பில் இருப்பாங்க. வாழ்க்கையில் லக்ஸரியஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதை விட வேறு என்ன முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலையும் இவர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கும். சந்தோஷம்தான் முக்கியங்கிறது மாதிரி இருக்கும். பெரிதாக திட்டமிடல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி கிடப்போம், நாளையை பற்றி நாளைக்கு யோசிப்போம் அப்படிங்கிறது மாதிரியான மனோநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ மேச லக்னத்தில் இவங்க 2 பேரும் அமரும்போது இது அவ்வளோ சிறப்பான அமைப்பான்னு கேட்டால் சுமாரான அமைப்பு தான். காரணம் என்னென்னா, புதன் இவங்க லக்னத்துக்கு ஆகாதவர். இங்கே ஒரு திக்பலம். 6ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலங்கும் போது தேவையே இல்லாமல் விரோதத்தையும் வம்பு வழக்கையும் ஏற்றிக்கிற ஒரு அமைப்பு. பட் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு இயற்கை சுவர், மேச ஒரு பாவ வீடு. அதனால் இங்கே இவர் உட்கார்றதுனால 50-50 சாய்ஸுங்கிறது மாதிரியான அமைப்பில் போயிடும். வாழ்க்கை துணைக்கு பிறகு பொருளாதாரம், வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ஜாதகர் கட்டுப்பட்டவராக இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் கடன்பட்டு வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்த வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷப லக்னத்தை இவர்களுடைய இணைவு ரொம்ப சிறப்பு. லக்னத்திலே அவங்க உட்காரும்போது லக்னாதிபதியும் வலு, 2-5 கூடிய பூர்வ புண்ணிய அதிபதி புதனும் தனாதிபதியும் வலு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவங்க 2 பேரோட இணைவு ரிஷப லக்னத்திற்கு எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மதனகோபால யோகங்கிறது மாதிரியும் லக்ஷ்மி நரசிம்ம யோகங்கிறது மாதிரி 2-3 யோகங்களும் வேலை செய்யும். மலவிக யோகம், பத்ர யோகம் 2மே வேலை செய்யும். ஏன்னா லக்ன கேந்திரத்தில் 2 பேருமே பவரில் வராங்க இல்லையா? அதனால் அதிபுத்திசாலித்தனத்தை வெளிப்படும், வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறும் அமைப்பு தரும். சேம் அதே பேட்டர்ன் மிதுன லக்னத்துக்கும் கிடைக்கும். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சிங்கிற அடிப்படையிலையும், 5 கூடை சுக்கிரன் லக்னத்தில் அதிநட்பு நிலையில் உட்காருங்கிற அடிப்படையிலையும் இவர்களும் கவர்ச்சி மாறாத தோற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம், கலைத்துறையில் சாதிப்பது, பொருளாதார வெற்றிகள், நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வேறு பங்கப்படுத்தக்கூடிய பாவகிரகங்கள் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் சூரியன் இருக்கிறத கெடுதல்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்களை இயக்கிறதே சூரியன் தான். அதனால் இந்த அமைப்பில் நடுவில் சூரியன் வர்றது நெகட்டிவ் இல்லை, அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். கடக லக்ன ஜாதகர்களுக்கு மேச லக்னத்து சொன்ன மாதிரியே தான். இவங்க 2 பேருமே இந்த வீட்டில் பகை அப்படிங்கிற நிலை அடைவாங்க. 3-12 கூடிய புதன் லக்னத்தில் உட்காந்து பகைங்கிற நிலைமை அடைவார். 4-11 கூடிய சுக்கிரனும் லக்னத்தில் இந்த வீட்டில் பகைங்கிற நிலைமையை தான் அடைவார். இது இவர்களுக்கு ஒரு மாதிரி இனக்கவர்ச்சியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும்னாலும் கூட அதற்கு பின்னால் நிறைய விரயத்தையும் மன வருத்தத்தையும் வேதனையும் சூழ்ச்சி நிகழ்த்த வேண்டிய சூழ்நிலைகளையும் உருவாக்கிறது. நார்மலாக கடக லக்னம் நல்லா முன்னேறி போகக்கூடிய ஒரு லக்னம்.
இது 2 கிரகங்கள் லக்னத்தில் இயற்கை சுபர்களாக வந்து உட்காரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆகும். நிறையா திட்டங்கள் செயல்திறன் ஒரு மாதிரி மாறுபாடாக நடக்குங்கிறது மாதிரி அமைப்பு. இது ஒரு கலப்பு பலன் தான். சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரன் என்னதான் இந்த இடத்துல பகையினாலும் கூட புதனோடு சேர்ந்து இந்த இடத்துல அமரும்போது ஜாதகருக்கு அரசு வேலை, அதிகாரம், முன்னேற்றம், பூர்வீகத்தினால லாபம், ஆதாயம், கலைத்துறை சாதனை, சினிமா துறை, மீடியாவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அரசாங்க வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கிறதுன்னு இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நிலைத்த வீட்டில் இவங்க 2 பேருமே அதிகப்படியான நன்மையை அந்த லக்னக்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு விரும்பத்தக்க அமைப்புன்னு சொல்லலாம். கூட சூரியனும் இருந்துட்டான்னா கேட்கவே வேண்டாம். ஜாதகர் பராக்கிரமசாலியாக பெரும் வெற்றி குவிக்கக்கூடியவராக அமைஞ்சுவார். இது ஒரு நல்ல அமைப்பு. கன்னிகா லக்னத்துக்கும் இது நல்ல அமைப்பு தான். என்ன இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைவார், ஆனால் புதனால் நீச்ச பங்கம் பெறுவாருங்கிறதுனால புதனுடைய அதீத பவருங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் ஜாதகர் அதி புத்திசாலியாக இருப்பார், இளமை மாறா தோற்றத்துடன் இருப்பார், நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க, திட்டமிட்டு செயல்படும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னி லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் இணைஞ்சு லக்னத்தில் உட்கார்றது ஒரு கொடுப்பினை தான். மிதுனம், ரிஷபம், கன்னி, துலாம் இந்த 4 லக்னங்களுக்கும் குறையே சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் லக்னத்தில் உட்கார்றது குற்றம் இல்லாத ஒரு இணைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேறு பாவிகள் தொடர்புகள் இல்லாத நிலையில் இது ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடியது. உத்தியோக வலிமையை கொடுக்கும், வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும், தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர்ற அமைப்புகளையும் கொடுக்கும். துலா லக்னத்துக்கும் இது ஒரு சிறப்பான கிரக இணைவு தான். மதனகோபால யோகம் வெகு சிறப்பாக வேலை செய்யும். இவங்களும் நல்ல ஒரு கவர்ச்சிகரமான மனிதர்களாக இருப்பாங்க. மற்றவர்களை தன்பால் ஈர்க்கும் சக்தி, இது வந்து மோகன சக்தியை தரக்கூடிய கிரக இணைவு. புதனும் சுக்கிரனும் லக்னத்தில் இருக்கிறது மோகன சக்தி. உங்கள் லக்னத்துக்கு எதிரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்க உங்களுடைய லைஃப்பை ஒரு கவர்ச்சிகரமான லைஃபாக தான் பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன ஜாலியான ஆள், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கான்னு. இது எப்போதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ துலா லக்னக்காரங்களுக்கு பாக்கியாதிபதிங்கிற முறையில் அவர் லக்னத்தில் திக்பலம் அடைகிறது, 12ஆம் அதிபதி திக்பலம் அடைகிறது, சுப விரயங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, தொழில் செய்து முன்னுக்கு வருவது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை புரியும் யோகிதைகள். ஏன்னா இதில் 8ம் 12ம் மறைமுகமாக தொடர்புக்கு வருங்கிறதுனால வெளியூர் வெளிதேசம் ஏற்றுமதி இறக்குமதியான பிரச்சனைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்பு, கலைத்துறையில் சாதிக்கிறது. இந்த 2 பேரோட இணைவு கலைத்துறை சாதனைகளை கொடுக்கும். அதேமாதிரி விளையாட்டுத்துறை சாதனையாளர்களை உருவாக்குறதும் புதன் சுக்கிரனுடைய தொடர்பில் வரும். கிரிக்கெட்டு, செஸ்ஸு, கேரம்னு ஏதாவது ஒரு துறையில் ஆர்வம் இருக்கும். உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வாங்க, உடலை வலிமையாக வச்சுக்குவாங்க, இளமையாக வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குணமாக அவங்களுக்கு இருக்கும். விருச்சிக லக்னத்தில் இந்த இணைவு வந்து மேசத்துக்கு சொன்ன மாதிரியே தான். புதன் இங்கே ஒரு நெகட்டிவான கிரகமாக வருவார். பட் சுக்கிரன் அப்படி இருக்காது. இது ஒரு பாவ வீடு. லக்னத்தில் 2 சுபர்கள்ங்கிற அடிப்படையில் லக்னம் தப்பி பிழைக்கும் யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, முன்னேற்றம், வெளிநாட்டு வாழ்க்கை, லாட்ரி சீட்டு யோகம், பங்குச்சந்தை ஆதாயம் போன்றவற்றை கொடுக்கும். இதுவுமே திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் ஹார்ஸாக கடுகடுன்னு இருக்கக்கூடிய லக்னம் விருச்சிகம். இங்கே புதன் சுக்கிரன் லக்னத்தில் உட்காரும்போது அந்த தன்மை மாறும். ஒரு சாஃப்ட் நேச்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதன் மூலமாக ஜாதகர் வந்து மற்றவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான மனிதராக திகழ்வதுங்கிற அடிப்படையில் இது ஓகே. தனுர் லக்ன ஜாதகத்துக்கு இவங்க 2 பேருமே பெருசாக நல்லவங்க இல்லை. ஆனால் இந்த வீட்டில் எந்த கிரகமும் பெரிய கெடுதல் செய்யாதுங்கிற அடிப்படையில் ஜாதகர் வந்து ஒரு இதுவும் கொஞ்சம் கடுமையான லக்னம் தான். டீ லக்னம் இல்லையா, நெருப்பு லக்னம். இந்த இடத்துல புதன் சுக்கிரன் உட்காரும்போது கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருப்பாங்க. இனிமையான மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர், பெரிய மனித தோற்றம் கிடைப்பது, தொழிலில் எப்போதும் ஆர்வமாக இருக்கிறது. இங்கே இவங்க தனியாக புதனும் சுக்கிரனும் உட்காரதோட கூட சூரியனும் உட்காந்துட்டாருன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாக்கிய வலு, அதிர்ஷ்ட வலு, முன்னேற்ற வலு, அரசு உத்தியோகம், உயர் பதவிகள், வெளிநாடு வாழ்க்கை, யோகம் அப்படிங்கிறது மாதிரி வாரி வளைகள். ஸோ இந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் மட்டும் உட்காரதோட சூரியனும் சேர்ந்து அமர்வது சிறப்பு தனுசு லக்னத்துக்கும் சொல்லலாம். மகர லக்னக்காரங்களுக்கு இது ஒரு ராஜயோக அமைப்புங்க. தர்மகர்மாதிபதி யோகத்தை ஃப்ளிப் பண்ணுவாங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. புதன் சுக்கிரன் மகர லக்னத்தில் உட்கார்றது ஒரு குடுப்பினை அப்படின்னே சொல்லலாம். நார்மலாக கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைவான லக்னங்களில் மகரமும் கும்பமும் வரும். அப்படிப்பட்ட இவர்களுக்கு புதன் சுக்கிரன் லக்னத்தில் உட்கார்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரும். உழைப்பில்லாத, முயற்சி இல்லாத வெற்றிகளை தரும் அமைப்பு இருக்கும். தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகங்கள் இருக்கும். கவர்ச்சிகரமான தோற்றத்தை உருவாக்கும். கலைத்துறையில் சாதனை புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தலைமை பண்பை கொடுக்கும். நல்ல ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கை, வீடு வாசல் லக்ஸரியஸாக வாழ வைக்கிற யோகியதைகளை கொடுக்கும். இதில் புதன் 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால இவர்களுடைய வளர்ச்சி கடனாலும், எதிரியாலும், நோயாலும் ஏற்படும் அப்படிங்கிறது மாதிரி அமைப்பு. கடன்பட்டு முன்னுக்கு வர்றது அப்படிங்க.
கும்பலக்கணத்திற்கும் இது ஒரு சிறப்பான கிரக இணைவு தான். வேறு எந்த கிரகங்களோட தொடர்பு இல்லாத நிலையில் ஜாதகர் ரொம்ப அதிர்ஷ்டகரமானவராக இருக்கிறதுக்கு இந்த கிரக இணைவு உதவி புரியும். கும்பத்தில் புதனும் சுக்கிரனும் லக்னத்திலே இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பிலும் சிறப்பு. வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துனால ஆதாயம், நார்மலாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. புதன் சுக்கிரன் உட்காரும்போது இந்த அமைப்பு இருக்கும். நல்ல அதிர்ஷ்டகரமான மனிதர், நல்ல அதிர்ஷ்டங்கிறது தேடி வரும் அமைப்பில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கடும் பாவ வீடான கும்பத்தில் 2 இயற்கை சுவர்களான புதனும் சுக்கிரனும் உட்காருதுங்கிறது ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு தான். இவங்க மட்டுமே உட்கார்ந்தாலே போதும் ஜாதகர் கரை தேர்ந்து விடுவார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அமைப்பாக வரும். மீன லக்னத்துக்கு இவங்க 2 பேருமே ஆகாதவர்கள் தான். இங்கே புதன் நீச்சமடைவார், சுக்கிரன் உச்சமடைவார். கன்னியில் புதன் உச்சமடைஞ்சு சுக்கிரன் நீச்சமடைவார். மீனத்தில் புதன் நீச்சமடைஞ்சு சுக்கிரன் உச்சமடைவானால இவங்க ஒருத்தர் நீச்சபங்கம் படுத்துக்கிறதுக்குள்ளே நேரம் சரியாக போயிடும். கொஞ்சம் லக்ஸேரியஸான ஆளாக இருப்பாங்க. நிறைய அதாவது லேவிஸாக செலவு பண்ணுறது, கையிருப்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது, கடன் படுறதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் பலன் இருக்கும். உல்லாச சல்லாபங்களில் திளைக்கிறதுக்கு மனசு எப்போவுமே அலைபாயும். இது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு அயன சயன போக சுகத்தை குறிக்கக்கூடியதுங்கனால இந்த போகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நிறைய செலவு பண்ணிவிட்டு வாழ்க்கையில் துன்பப்படக்கூடிய ஒரு அமைப்பை தரும். இதில் சூரியன் கூட இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் விரும்பத்தகாத இணைவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வாழ்க்கை துணைக்கு அடிமைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது தாயாருக்கு அடிமைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள், முரண்பட்ட வாழ்க்கை துணை அமையிற அமைப்பு, ரகசிய நடவடிக்கைகள், தொடர்புகள்ங்கிற மாதிரி. பட் எல்லாமே நல்லா இருக்கும். கவர்ச்சிகரமான தோற்றம், அதனால் வரக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது மாதிரி இந்த இணைவு மீனத்திற்கு வரும். நார்மலாக புதன் சுக்கிரன் லக்னத்தில் உட்கார்றது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு. இளமை மாறா தோற்றம் தரும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மனிதர்களுக்கு இந்த கிரக இணைவு இருக்கும். அதுவும் லக்னத்திலே இருந்துச்சுன்னா அவங்கள பார்க்கறதுக்குன்னே ஒரு 10 பேர் கூடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு. சோசியல் மீடியா பிரபலங்கள், கலைத்துறை சாதனையாளர்கள், விளையாட்டு வீரர்கள், சினிமா துறையில் வெற்றியாளர்கள், அரசியல் வெற்றியாளர்கள், இதுக்கெல்லாம் இந்த கிரக இணைவு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் இதாக இருக்கும். மேக்கப் போடாமலே ஆள் பழிச்சுன்னு இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த அமைப்பு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்கிறதா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.